அன்பு உறவுகளுக்கு வணக்கம். குழந்தையின் முதல் கேள். மனிதன் பிறந்த பிறகுதான் பேசத் தொடங்குகிறான். ஆனால் பிறப்பதற்கு முன்பே கேட்கத் தொடங்குகிறான். இதுவே வாழ்க்கையின் முதல் அதிசயம். ஒரு குழந்தை இந்த உலகத்தை முதலில் கண்களால் அறியவில்லை. அது முதலில் உலகத்தை ஒளியால் அறிகிறது. தாயின் இதயத் துடிப்பே அதன் முதல் ஓசை. தாயின் குரலே அதன் முதல் மொழி. தாயின் தொடுதலே அதன் முதல் பாதுகாப்பு. அன்பே அதன் முதல் ஆசிரியர். அங்கே யாரும் குழந்தையிடம் நான் சொல்வதை கேள் என்று சொல்லவில்லை. ஆனால் குழந்தை அமைதியாக கேட்டுக்கொண்டிருக்கிறது பிறப்பதற்கு முன்பே. ஒரு குழந்தையின் முதல் பள்ளிக்கூடம் அல்ல, தாயின் கருவறை. முதல் ஆசிரியர் அல்ல, தாய். முதல் பாடப்புத்தகம் எழுத்துக்கள் அல்ல, அன்பு. முதல் பாடம் கேட்பது. கருவறை என்பது மனித வாழ்க்கையின் முதல் நூலகம். அங்கே புத்தகங்களே இல்லை, ஆனால் உயிர் எழுதும் படங்கள் இருக்கின்றன. குழந்தை வளரும்போது அது ஒவ்வொரு நாளும் கேட்டு வளர்கிறது. தாய் சிரிக்கிறாள், அதுவும் சிரிக்கிறது. தந்தை பேசுகிறார், அது குரலை அறிகிறது. வீட்டில் அன்பு இருந்தால் அன்பை கேட்டு வளருகிறது. கோபம் இருந்தால் கோபத்தை கேட்டு வளருகிறது. ஒரு குழந்தை சொற்களை மட்டும் கற்றுக்கொள்வதில்லை, வாழ்க்கையே கேட்டு கற்றுக்கொள்ளுகிறது. ஒரு தாயின் கேள். ஒரு நாள் தாய் சொல்கிறாள், கண்ணா, நான் சொல்வதை கேள். அந்த வார்த்தையில் அதிகாரம் இல்லை. அங்கே அன்பு இருக்கிறது, அச்சம் இருக்கிறது, பாதுகாப்பு இருக்கிறது. தாய் தன் வார்த்தையை குழந்தை கேட்க வேண்டுமென்று விரும்பவில்லை. குழந்தையின் எதிர்காலம் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதையே விரும்புகிறாள். ஒரு தந்தையின் கேள். தந்தை சொல்கிறார், நான் சொல்வதை கேள். அது ஒரு கட்டளை அல்ல, அவன் நடந்த முட்களான பாதையின் நினைவு. நான் காயமடைந்தேன், நீ காயமடைய வேண்டாம் என்பதே அதன் உண்மையான பொருள். குழந்தை முதலில் தாயின் குரலை கேட்கிறது, பிறகு குடும்பத்தின் குரலை கேட்கிறது, அதன் பிறகு சமூகத்தின் குரலை கேட்கிறது. இறுதியில் தன் மனசாட்சியின் குரலை கேட்க கற்றுக்கொண்டால் அதுவே முழுமையான மனிதனின் பிறப்பு. விதை மண்ணின் குரலை கேட்காமல் முளைப்பதில்லை. குழந்தை அன்பின் குரலை கேட்காமல் மனிதராக மலர்வதில்லை. ஆறு மலையின் அழைப்பை கேட்டு ஓடுகிறது. குழந்தை தாயின் அழைப்பை கேட்டு வளர்கிறது. குயில் தன் குஞ்சுக்கு முதலில் பாடலை கற்றுக் கொடுப்பதில்லை, அது பாதுகாப்பை உணரக் கற்றுக் கொடுக்கிறது. அதுபோல் தாய் குழந்தைக்கு முதலில் மொழி கற்றுக் கொடுப்பதில்லை, நம்பிக்கையை கற்றுக் கொடுக்கிறாள். சூரியனை நோக்கி திரும்பும் சூரியகாந்தி பூ போல குழந்தையின் மனம் அன்பு இருக்கும் திசையை இயல்பாக தேடுகிறது. குழந்தையின் முதல் கேள் காதுகளால் தொடங்குகிறது. வளர்ச்சியில் அது மனதிற்குள் செல்கிறது. அனுபவத்தில் அது அறிவாக மாறுகிறது. ஞானத்தில் அது மனசாட்சியாக மலர்கிறது. ஒரு குழந்தை முதலில் பேச கற்றுக்கொள்ளுவது இல்லை, முதலில் கேட்க கற்றுக்கொள்ளுகிறது. அதனால்தான் மனித வாழ்க்கையின் முதல் ஞானம் பேச்சில் இல்லை, கேட்டலில் இருக்கிறது. குழந்தை கேட்டு வளர்ந்தால் குடும்பம் வளரும். குடும்பம் கேட்டு வளர்ந்தால் சமூகம் வளரும். சமூகம் கேட்டு வளர்ந்தால் மனிதம் மலரும். தாயின் குரல் கேட்பது எப்போதும் குழந்தைக்கு ஞானமாக மாறுகிறது. நன்றி, வணக்கம். நாம் எப்பொழுதும் இணைந்தே பயணித்திருப்போம். எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து, லைக் செய்து, கமெண்ட் செய்யுங்கள் மக்களே. நன்றி.